வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் கூடுகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். எஸ்ஐஆர் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி அவையை முடக்க எதிர்க்கட்சிகள் திட்டம். நாடாளுமன்றத்தில் வரும் 1ஆம் தேதி 9வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். நாடாளுமன்றத்தில் முதன்முறையாக ஞாயிற்றுக்கிழமையன்று மத்திய பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கோரிக்கை. நூறு நாள் வேலை திட்டம் தொடர்பான சட்டத்திருத்த மசோதா திரும்பப் பெற வேண்டும் என அனைத்துக் கட்சி கூட்டத்தில் திமுக வலியுறுத்தல். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் தமிழ்நாட்டின் முக்கிய பிரச்சினைகளை விவாதிக்க வலியுறுத்தியதாக டி.ஆர். பாலு பேட்டி. தலைமை அமைச்சர் மன்மோகன் சிங் அவர்கள் நாட்டுக்கு வழங்கிய மிகப்பெரிய கொடை என்றே சொல்லலாம். ஏழை எளியவர்களை காப்பாற்றுவதற்காக ஃபார்ம் லேபர்ஸ் விவசாய தொழிலாளர்களை காப்பாற்ற விவசாயம் இல்லாதப்போ அவங்களாம் கஷ்டப்படுவாங்க. அதனால் அந்த தொழிலாளர்களை காப்பாற்றுவதற்காக 100 நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து மிகச்சிறப்பாக போய் கொண்டிருந்த நேரத்தில் அவர்கள் திடீரென வேற ஒரு பேரில் நம்முடைய வாயில் நுழையாத ஒரு பேரில் கொண்டு வந்திருக்காங்க. அது நிச்சயமாக விவசாயிகளுக்கு கெடுதல் விளைக்கின்ற ஒரு திட்டமாக இருக்கின்ற காரணத்தினால் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகள் பற்றி விவாதிக்க அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு உறுதி. நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் குறித்தே விவாதங்கள் அமைய வேண்டும் எனவும் கருத்து. मैंने जैसे कहा कि हम सिर्फ एक ही मुद्दे के बारे में क्यों कहें, सारा मुद्दे पे चर्चा के लिए तैयार रहता है सरकार, लेकिन ये बजट सेशन है, बजट तो पारित करना चाहिए ना, देश को चलाना है, देश के लोगों को सेवा करना। பிப்ரவரி முதல் வாரத்தில் தமிழகம் வருகிறது தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையிலான குழு. சட்டப்பேரவை தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து அரசியல் கட்சிகள் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசிக்க ஏற்பாடு. எஸ்ஐஆருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணை. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவிப்பு. கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பான கருத்துக்களை கட்சி நிர்வாகிகள் பொதுவெளியில் விவாதிப்பதை தவிர்க்க வேண்டும். தேவையற்ற சர்ச்சைகளினால் எவ்வித பலனும் இல்லை என்பதால் ஆக்கப்பூர்வமான கட்சி பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என திமுக தலைமை அறிவுறுத்தல். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் என டிடிவி தினகரன் அழைப்பு. 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் திமுக பக்கம் போக மாட்டார் எனவும் கருத்து. நேற்று கூட அழைப்பு கொடுத்தேன் உங்க மூலம் அதிகாரப்பூர்வமா நான் அழைப்பீங்களா? நான் நட்பு ரீதியா தாங்க எதையும் செய்ய முடியும். எனக்கு அந்த அதிகாரம் யார்கிட்டையும் நட்பு ரீதியா தான் பழங்க. என்னோட நட்பு தான் ஃபர்ஸ்ட். அவர் வரணும்னு விருப்பப்படுறேன். அதை நான் பலமுறை சொல்லிட்டேன். அது அவர் தானே முடிவு எடுக்கணும். ஏன்னா அவருக்கு நெருடல்கள் இருக்கு. ஏன்னா அவருக்கு டிஸ்பியூட் இருக்கு, லீகல் டிஸ்பியூட். அதனால அவங்க தான் அதை எனக்கு அதை அன்பா அழைக்க தான் முடியுமே தவிர அவர் தான் அம்மாவுடைய ஆட்சி வர்றதுக்கு அண்ணன் ஓபிஎஸ் எங்க கூட இருக்கணுங்கிறது எனது தனிப்பட்ட விருப்பம். அது அவர் தானே முடிவு எடுக்கணும். பிரிந்து கிடக்கும் அதிமுக அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் தனது ஒற்றை கோரிக்கை. டிடிவி உட்பட யாரும் தன்னை கூட்டணிக்கு அழைக்கவில்லை எனவும் மதுரையில் ஓபிஎஸ் பதில். பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் இன்றைய தலையாய கோரிக்கையா இருக்குது. வேற எந்த கோரிக்கையும் கிடையாது. மீண்டும் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கா? மீண்டும் வாய்ப்பு இருக்கா? உங்களோட பேச்சுவார்த்தை நடத்த சொன்னாங்க. 2006 தேர்தல் அறிக்கை கதாநாயகன். 2026 தேர்தல் அறிக்கை கதாநாயகியாக இருக்கும். திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தலைவர் கனிமொழி பேட்டி. இல்ல எப்பயுமே திமுகவுடைய தேர்தல் அறிக்கை கதாநாயகன் என்று அழைப்பார்கள். தேர்தல் அறிக்கை கதாநாயகியாகவும் இருக்கலாம்.
சென்னை ராயப்பேட்டையில் இன்று மாலை நடைபெறுகிறது தவிக தேர்தல் பிரச்சார குழு கூட்டம். சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தகவல். திமுக கூட்டணியில் யாரை இணைத்தாலும் தலையிட மாட்டோம். முதலமைச்சர் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவோம் என திருமாவளவன் அதிரடி அறிவிப்பு. கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் சேர வேண்டும் என்பது குறித்து திமுக தலைமைதான் முடிவெடுக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் இந்த கட்சியை சேர்க்க வேண்டும், இந்த கட்சியை சேர்க்கக்கூடாது என்று சொல்லுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை, உரிமையும் இல்லை. இந்தியாவிலேயே முதன்முறையாக கீழடியில் திறந்தவெளி அருங்காட்சியகம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் 31ஆம் தேதி திறந்து வைக்க உள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தகவல். நம்முடைய பண்டை நாகரிகத்தை வெளிக்கொணர்வதையும் கடந்து இந்தியாவிலேயே ஒரு திறந்தவெளி காட்சியகம், அருங்காட்சியகம் அமையப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில். நம்முடைய இந்த கீழடி அகழ்வாயுதான். ஆக இது வருகிற 31ஆம் தேதி மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக பலமுறை இங்கு வந்திருக்கிறார்கள் கீழடிக்கு. இப்பொழுதும் கமல்ஹாசன் நகைச்சுவை நாயகன், உண்மையான உலக நாயகன் பிரதமர் மோடிதான் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி. திமுக கூட்டணி பலமான கூட்டணி கிடையாது, அங்கு பில்டிங் ஸ்ட்ராங், அஸ்திவாரம் வீக் எனவும் விமர்சனம். டிவி எல்லாம் உடைச்சார். இப்போ ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு, உலக நாயகன், அரசியல்ல உலக நாயகனா மாற போறான்னு நினைச்சா கடைசியில நகைச்சுவை நடிகர் இருக்க மாதிரி ஆறிட்டார். இப்ப அங்க போய் சேர்ந்துட்டு அவரும் 15 சீட்டு கேட்கிறார். ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட சிறப்பு பள்ளி பயிற்றுநர்கள் சமூக நலக்கூடத்தில் இருந்து வெளியேறாமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் குண்டுகட்டாக கைது செய்த போலீசார். ஆயிரத்து 429 சுகாதார ஆய்வாளர்களின் பணி நியமனத்திற்கு இடைக்கால தடை விதித்தது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. தேர்வில் முறைகேடு எனும் புகார் குறித்து தமிழக சுகாதாரத்துறை முதன்மை செயலர் பதில் மனு தாக்கல் செய்யவும் உத்தரவு. சனாதன தர்மத்தை பின்பற்றியே மீதமுள்ள பதவி காலத்தில் பணியாற்ற உள்ளதாக நீதிபதி GR சுவாமிநாதன் திட்டவட்டம். தீர்ப்பு வழங்கும் போது சனாதன தர்மம் தன் மனதில் எப்போதும் இருக்கும் என்றும் உறுதி. கரூரில் உள்ள புகழ்பெற்ற கல்யாண வெங்கடரமண சுவாமி கோவில் குடமுழுக்கில் சமஸ்கிருதத்திற்கு இணையாக தமிழ் பாசுரங்கள் ஓத வேண்டும். தமிழ் ஓதுவார்களையாக யாக குண்டத்திற்கு வெளியே உட்கார வைக்காமல் குண்டம் அமைந்துள்ள பகுதியிலேயே அமர வைக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோயில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவித்த ஆட்சியர் அருணா உத்தரவு. விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக பிப்ரவரி 7ஆம் தேதி சனிக்கிழமை பணி நாள் எனவும் அறிவிப்பு. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயில் குடமுழுக்கை முன்னிட்டு இன்று திருவாரூர் மாவட்டத்திற்கு விடுமுறை அறிவிப்பு. விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக வருகிற 7ஆம் தேதி பணி நாளாக அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து. இரு நாடுகள் இடையிலான இறக்குமதி வரியை நீக்குவது குறித்த ஒப்பந்தம் வரும் 2027ஆம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும் என அறிவிப்பு. இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையிலான கூட்டாண்மை சர்வதேச அமைப்பில் ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்தும். இந்தோ பசிபிக் உட்பட உலகளாவிய பிரச்சினைகள் குறித்த ஐரோப்பிய ஆணைய தலைவர் உள்ளிட்டோரிடம் ஆலோசனை மேற்கொண்டதாகவும் பிரதமர் மோடி பேச்சு. வர்த்தகம், பாதுகாப்பு மற்றும் இருதரப்பு உறவுகளில் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம்.
நான் ஒரு வெளிநாடு வாழ் இந்திய குடிமகனும் கூட என ஐரோப்பிய ஆணைய தலைவர் வான் டெர்லெயன் நிகழ்ச்சி. நாட்டில் சனாதன தர்மத்தை பின்பற்றுபவர்களை ஏமாற்றும் எந்த அரசும் மீண்டும் ஆட்சிக்கு வராது. குஜராத் மாநிலம் காந்தி நகரில் மத்திய அமைச்சர் அமித் ஷா பேச்சு. யுஜிசியின் புதிய விதிமுறைக்கு மாணவர்கள் கடும் எதிர்ப்பு. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் உருவ பொம்மைகளை தீ வைத்து எரித்து கண்டன முழக்கம். யுஜிசியின் புதிய விதிகள் மூலம் உயர்கல்வி நிறுவனங்களில் சமத்துவத்தை மேம்படுத்துவதற்கான ஒழுங்குமுறைகள் 2026 கீழ் எவருக்கும் எதிராக பாகுபாடு காட்டப்படாது. அனைவருக்கும் நியாயமான முறையில் சட்டம் செயல்படுத்தப்படும் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம். கர்நாடக மாநிலத்தில் உள்ள 6000 கிராம ஊராட்சி அலுவலகங்களுக்கு மகாத்மா காந்தியின் பெயர் சூட்டப்படும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயர் மாற்றப்பட்டதை கண்டித்து பெங்களூருவில் நடந்த போராட்டத்தில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு. நூற்று 25 நாள் வேலை திட்டத்தை கண்டித்து பெங்களூருவில் நடந்த போராட்டத்தின் போது கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கோபம். டி.கே. சிவகுமாரின் பெயரை சொல்லி தொண்டர்கள் முழக்கமிட்ட போது யார் அவ்வாறு சத்தமிட்டது என கேட்டு ஆத்திரம். ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ದಯವಿಟ್ಟು ಇಷ್ಟ ತನಕ ಇದರಲ್ಲಿ ಹಂಗಿರಿ, ನೀವು ಯಾರು ಕೂಗ್ತಾ ಇದ್ದೀರ ನಂಗೆ ಗೊತ್ತು, ಸುಮ್ಮನೆ ಇರಿ, ಎಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಸೈಲೆಂಟ್ ಆಗಿ ಕೇಳಿ. ಈಗ ಭಾಷಣವನ್ನ ಕೇಳಿ. இமாச்சல பிரதேச மாநிலம் மணாலியில் கடும் பனிப்பொழிவால் மூடப்பட்ட சாலைகள். கனமழை போன்று பெய்த பனி காரணமாக குடைகளை பிடித்தபடி சென்ற மக்கள். ஒடிசா மாநிலம் கோபால்பூர் கடற்கரையில் கஞ்சம் திருவிழாவையொட்டி சுதர்ஷன் பட்நாயக் கைவண்ணத்தில் உருவாக்கப்பட்ட மீன் சிற்பம். பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்கவும் தலைக்கவசத்தின் அவசியத்தை உணர்த்தும் வகையிலும் உருவாக்கப்பட்ட சிற்பங்களுக்கு பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பு. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோனாமார்கில் பயங்கர பனிச்சரிவு. தனியார் விடுதியை பனிக்கட்டிகள் மூடிய அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி. மகாராஷ்டிரா மாநிலம் பிவாண்டியில் உள்ள தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. கொழுந்துவிட்டு எரிந்த தீயை போராடி அடைத்த தீயணைப்பு துறையினர். தெலங்கானா மாநிலம் நல்கொண்டாவில் பேப்பர் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்துள்ளதாக தகவல். இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மனி ராணுவம் லெனின்கிராட் நகரை விட்டு விலகியதன் நிறைவு தினம். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மலர் வளையம் வைத்து மரியாதை. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி மீதமிருந்த ஒரே ஒரு இஸ்ரேல் அகதியின் உடலும் ஒப்படைக்கப்பட்டதாக ரஃபா எல்லையை திறக்க அனுமதி. பல்லாயிரம் டன் எடையிலான நிவாரணப் பொருட்கள் காசாவை நோக்கி செல்வதால் பாலஸ்தீன மக்கள் நிம்மதி. தென்கொரியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை 15% 25% உயர்த்த முடிவு. வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்காததால் அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை லீக் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 204 ரன்கள் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வே அணியை வீழ்த்தி அசத்தல். ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன் மற்றும் மேக் கணினிகளுக்கான குரோம் பிரவுசர் அப்டேட்டுகளை நிறுத்தியது கூகுள். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பயனர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ளதால் கூகுள் குரோம் பிரவுசர்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். சஃபாரி பிரவுசரை மட்டும் பயன்படுத்துமாறு ஐபோன் மற்றும் மேக் கணினி பயனர்களுக்கு ஆப்பிள் நிறுவனம் வேண்டுகோள். வாட்ஸ்அப்பில் வருவாயை பெருக்கும் நடவடிக்கையாக
ஸ்டேட்டஸுகளுக்கு நடுவே தற்போது தோன்றி வரும் விளம்பரங்கள். விளம்பரம் இல்லா சேவையை பெறுவதற்காக வாட்ஸ்அப்பில் விரைவில் கட்டணம் கொண்டு வரும் முடிவால் பயனர்கள் அதிர்ச்சி. ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் பெட்ரோல் கார்களின் விற்பனையை விட மின்சார கார்களின் விற்பனை டிசம்பரில் அதிகரிப்பு. 2035ஆம் ஆண்டுக்குள் எரிபொருள் கார் விற்பனையை நிறுத்த ஐரோப்பிய யூனியன் இலக்கு நிர்ணயித்த நிலையில் மின்சார கார்களில் மக்கள் ஆர்வம்.